சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் போக்குவரத்து அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இது செகண்ட் டேர்ம். சரியான தேர்ந்தெடுத்ததுகின்ற அடிப்படையில தான் இந்த வீடியோல நம்ம வினாக்கள் பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு லெசனுக்கு 52 வினாக்கள் இருக்கு. 4th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கம்மியான தகவல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 52 வினாக்களுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தகவல்களுமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடுச்சு. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்றோம். டெட் பேப்பர் 1, 2க்கு தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி 4மே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் அல்லது பொருட்களை கொண்டு செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் அல்லது பொருட்களை கொண்டு செல்வது போக்குவரத்து. மனிதன் தனது தேவைகளுக்காகவும் வணிகத்திற்காகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதையே போக்குவரத்து என்கிறோம். சாலை போக்குவரத்தில் மிக முக்கியமான மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் சாலைகள் எவை? சாலை போக்குவரத்தில் மிக முக்கியமான மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள். தேசிய நெடுஞ்சாலைகள் நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கின்றன. இவை மத்திய அரசால் பராமரிக்கப்படுகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசால் பராமரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டதுன்னா மும்பை டு தானே. 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 இந்தியாவில் முதல் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இது சுமார் 34 கிலோமீட்டர் தூரம் பயணித்தது. 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 இந்தியாவில் முதல் ரயில் சேவை மும்பை டு தானேக்கு தொடங்கப்பட்டது. 34 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று? தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் கீழ்கண்டவற்றுள் திருச்சிராப்பள்ளியும் ஒன்று. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 4 இடங்களில் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 4 இடங்களில் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் முக்கிய துறைமுகம் எது? தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் முக்கிய துறைமுகம் சென்னை. சென்னை துறைமுகம் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய செயற்கை துறைமுகம் ஆகும். இது தமிழகத்தின் மிக முக்கியமான போக்குவரத்து மையமாகும். சென்னை துறைமுகம் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய செயற்கை துறைமுகமாகும். இது தமிழகத்தின் மிக முக்கியமான போக்குவரத்து மையம். குறுகிய தூர பயணங்களுக்கு மிகவும் மலிவான மற்றும் எளிதான போக்குவரத்து எது? குறுகிய தூர பயணங்களுக்கு மிகவும் மலிவான மற்றும் எளிதான போக்குவரத்து சாலை போக்குவரத்து. வீடு வீடாக சேவை வழங்கும் ஒரே போக்குவரத்து சாலை போக்குவரத்து மட்டுமே. இது மற்ற போக்குவரத்து முறைகளை இணைக்கும் பாலமாகும். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய பொதுத்துறை துறைமுகம் எது? தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய பொதுத்துறை துறைமுகம் தூத்துக்குடி. வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி துறைமுகம் முத்து குளித்தலுக்கு புகழ் பெற்றதால் முத்து நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி துறைமுகம் முத்து குளித்தலுக்கு புகழ் பெற்றதால் முத்து நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய பொதுத்துறை துறைமுகம் தூத்துக்குடி. ஒரு நாட்டின் எல்லைக்குள் பயணிக்கும் விமான சேவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நாட்டின் எல்லைக்குள் பயணிக்கும் விமான சேவை உள்நாட்டு விமான சேவை. ஒரு நாட்டின் எல்லைக்குள் இயங்கும் விமானங்கள் உள்நாட்டு விமானங்கள். மிகவும் விரைவான ஆனால் அதிக செலவு பிடிக்கும் போக்குவரத்து முறை எது? மிகவும் விரைவான ஆனால் அதிக செலவு பாத்தீங்கன்னா வான்வழி போக்குவரத்து. அவசர தேவைகளுக்கும் சர்வதேச பயணங்களுக்கும் வான்வழி போக்குவரத்து மிகவும் சிறந்தது. பசுமை மாறா துறைமுகம் என்று அழைக்கப்படும் தமிழக துறைமுகம் எது? பசுமை மாறா துறைமுகம் என்று அழைக்கப்படும் தமிழக துறைமுகம் எண்ணூர். காமராஜர் துறைமுகம் என்று அழைக்கப்படும் எண்ணூர் துறைமுகம் நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை கையாளும் நவீன வசதிகள் கொண்டது. காமராஜர் துறைமுகம் என்று அழைக்கப்படும் எண்ணூர் துறைமுகம் நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை கையாளும் நவீன வசதிகள் கொண்டது. இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. 1984 கொல்கத்தாவில் முதல் மெட்ரோ தொடங்கப்பட்டது.
தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2015ஆம் ஆண்டு முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. 1984இல் கொல்கத்தாவில் முதல் மெட்ரோ தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2015ஆம் ஆண்டு முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. சாலைகளில் காணப்படும் மயில் கற்களில் மஞ்சள் நிறம் எதனை குறிக்கிறது? சாலைகளில் காணப்படும் மயில் கற்களில் தேசிய நெடுஞ்சாலை, சாலை ஓரம் உள்ள மயில் கற்களில் மஞ்சள் நிறம் இருந்தால் அது தேசிய நெடுஞ்சாலை, அதாவது NH, நேஷனல் ஹைவே. மிக குறைந்த செலவில் அதிக அளவிலான சரக்குகளை ஏற்றி செல்ல ஏற்ற போக்குவரத்து. மிக குறைந்த செலவில் அதிக அளவிலான சரக்குகளை ஏற்றி செல்ல ஏற்ற போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து. கனமான மற்றும் அதிகப்படியான சரக்குகளை ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு அனுப்ப நீர்வழி போக்குவரத்தே சிறந்தது. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44. இது வடக்கே ஸ்ரீநகரில் இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை சுமார் 3745 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. NH-47 இது வடக்கே ஸ்ரீநகரில் இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை 3745 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. தமிழ்நாட்டில் ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுவது சென்னை கோயம்பேடு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அவசர தேவைக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படும் வான்வழி போக்குவரத்து எது? அவசர தேவைக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படும் வான்வழி போக்குவரத்து ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்கள் குறுகிய இடத்தில் இறங்கக்கூடிய வசதி கொண்டவை. இவை மீட்பு பணிகளுக்கு பெரிதும் பயன்படுகின்றன. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பது இந்திய அரசின் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இது தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் பொறுப்பை கொண்டது. சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் சிறப்பு ரயில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் சிறப்பு ரயில்கள் சரக்கு ரயில் என அழைக்கப்படுகின்றன. நிலக்கரி, தானியங்கள் போன்ற அதிக அளவிலான பொருட்களை கொண்டு செல்ல சரக்கு ரயில்கள் பயன்படுகின்றன. இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து 1911ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து 1911. 1911ஆம் ஆண்டு அலகாபாத் முதல் நைனி வரை முதலில் அஞ்சல் சேவைக்காக வான்வழி போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இது ஹென்றி பிக்கைட் என்பவரால் இயக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு அலகாபாத் முதல் நைனி வரை முதலில் அஞ்சல் சேவைக்காக வான்வழி போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இது ஹென்றி பிக்கைட் என்பவரால் இயக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்களில் கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று? தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள்ல ஒண்ணு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் போன்றவை தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தென்னிந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு இடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? தென்னிந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு இடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? சென்னை ராயபுரம் வாலஜா ரோடு. 1856ஆம் ஆண்டு தென்னிந்தியாவின் முதல் ரயில் சேவை சென்னை ராயபுரம் மற்றும் வாலஜா ரோடு ஆற்காடு இடையே தொடங்கப்பட்டது. சாலைகளில் காணப்படும் மயிர்கற்களில் நீலம் அல்லது கருப்பு நிறம் எதனை குறிக்கிறது? மஞ்சள் நிறம் நம்ம பார்த்துட்டோம். இது நீலம் மற்றும் கருப்பு. மாவட்ட சாலை. நீலம் அல்லது கருப்பு நிறம் கொண்ட மயிர்கற்கள் அவை மாவட்ட சாலைகள் என்பதை உணர்த்துகின்றன. மஞ்சள் நெடுஞ்சாலை. அதே போல மயிர்கற்களின் மேல் பகுதி பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது மாநில நெடுஞ்சாலை. நீலம் மற்றும் கருப்பு நிறம் கொண்ட மயிர்கற்கள் மாவட்ட சாலைகள். இதுவே பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை மேல் பகுதியில இருந்ததுன்னா மாநில நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவே. தமிழ்நாட்டின் ஒரு சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையம் தமிழகத்தின் முக்கியமான சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும்.
கோயம்புத்தூர் விமான நிலையம் தமிழகத்தில் முக்கியமான சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட போக்குவரத்து எது? சாலை வழி. அன்றாட வாழ்வில் பெரும்பாலான மக்கள் தங்களின் பயணங்களுக்கு சாலை போக்குவரத்தையே பெரிதும் நம்பியுள்ளன. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட போக்குவரத்து சாலை வழி. ரயில் தண்டவாளங்களில் இரட்டை பாதை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ரயில் தண்டவாளங்களில் இரட்டை பாதை ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில் செல்ல, போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண நேரத்தை சேமிக்கவும் இரட்டை ரயில் பாதைகள் உதவுகின்றன. சாலை ஓரம் உள்ள மயிர்கற்களில் ஆரஞ்சு நிறம் எதனை குறிக்கும்? ஆரஞ்சு நிறம் பாத்தீங்கன்னா கிராம சாலை. மயில் கற்களில் மேற்பகுதி ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் அது கிராம சாலை திட்டத்தின் கீழே போடப்பட்ட சாலை ஆகும். இந்த வண்ணங்கள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்வது எதற்கு ஒரு சிறந்த பயிற்சி ஆகும்? சமநிலைப்படுத்துதல். மிதிவண்டி ஓட்டுவது உடற்பயிற்சிக்கு நல்லது மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கப்பல்கள் மற்றும் படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல்கள் மற்றும் படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் இடம் துறைமுகம். கடல்வழி போக்குவரத்தில் சரக்குகளை ஏற்ற இறக்க துறைமுகங்கள் முக்கிய மையங்களாக செயல்படுகின்றன. இந்தியாவில் முதலில் அஞ்சல் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே வான் வழியாக கொண்டு செல்லப்பட்டது? இந்தியாவில் முதலில் அஞ்சல் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே வான் வழியாக கொண்டு செல்லப்பட்டது? அலகாபாத் நைனி. 1911 தொடங்கப்பட்ட இந்த வான்வழி அஞ்சல் சேவை இந்திய வான்வழி போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். 1911 தொடங்கப்பட்ட இந்த வான்வழி அஞ்சல் சேவை இந்திய வான்வழி போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். மிதிவண்டியை முதலில் உருவாக்கியவர் யார்? மிதிவண்டியை முதலில் உருவாக்கியவர் காரல் வான் ட்ரைஸ். காரல் வான் ட்ரைஸ். 1817 ஜெர்மனியை சேர்ந்த காரல் வான் ட்ரைஸ் என்பவர் முதலில் மரத்தினால் செய்யப்பட்ட மிதிவண்டியை கண்டுபிடித்தார். முதலில் மரத்தினால் செய்யப்பட்ட மிதிவண்டியை கண்டுபிடித்தார். அப்ப முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிதிவண்டி எதுன்னு கூட கேட்கலாம். மரத்தினால் செய்யப்பட்டது, பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது, இரும்பினால் செய்யப்பட்டது. எது? மரத்தினால் செய்யப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது நீர்வழி போக்குவரத்தின் சாதனம் அல்ல? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் என்பது வான்வழி போக்குவரத்து சாதனம். கப்பல், படகு, கட்டுமரம் நீர்வழி போக்குவரத்து. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பெரிய பொதுத்துறை துறைமுகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பெரிய பொதுத்துறை துறைமுகங்கள் உள்ளன? 3. தமிழ்நாட்டில் சென்னை, எண்ணூர், அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில எண்ணூர்ல காமராஜர் துறைமுகம், தூத்துக்குடியில வஉசி துறைமுகம் ஆகிய 3 பெரிய துறைமுகங்கள். எண்ணூர் இருக்கு, சென்னை இருக்கு, அப்புறமேட்டு தூத்துக்குடி. மொத்தம் 3 பெரிய துறைமுகங்களும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 15 சிறிய துறைமுகங்களும் உள்ளன. விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? ரைட் சகோதரர்கள். 1903 ஆண்டு ஆர்வில் மற்றும் வில்பர் ரைட் ஆகிய சகோதரர்கள் முதலில் விமானத்தை கண்டுபிடித்தனர். 1903 ஆண்டு ஆர்வில் மற்றும் வில்பர் ரைட் ஆகிய சகோதரர்கள் முதலில் விமானத்தை கண்டுபிடித்தனர். சாலை போக்குவரத்தின் நன்மைகளில் மிக முக்கியமானது கதவுக்கே வரும் சேவை. சாலை போக்குவரத்து மட்டுமே நம் வீட்டின் அருகிலேயே பொருட்களை கொண்டு சேர்க்க உதவும் வசதி கொண்டது. இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை எது? இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை விவேக் எக்ஸ்பிரஸ். இது அசாமின் திப்ருகாரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை ஆகும். இது அசாமின் திப்ருகாரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை ஆகும். கடல் பயணத்தின் போது திசையை அறிய உதவும் கருவி எது? கடல் பயணத்தின் போது திசையை அறிய உதவும் கருவி திசை காட்டி. மாலுமிகள் நடுக்கடலில் பயணம் செய்யும் போது சரியான திசையை கண்டறிய திசை காட்டி கருவியை பயன்படுத்துகின்றனர். மாலுமிகள் நடுக்கடலில் பயணம் செய்யும் போது சரியான திசையை கண்டறிய திசை காட்டி கருவியை பயன்படுத்துகின்றனர். சாலை சிக்னலில் சிவப்பு நிறம் எதனை குறிக்கிறது? சாலை சிக்னலில் சிவப்பு நிறம் நில். சாலை பாதுகாப்பில் சிக்னல்கள் மிக முக்கியம். மேலும் சாலையை கடக்கும் போது எப்போதும் வலது புறமும் பிறகு இடது புறமும் மீண்டும் ஒரு முறை வலது புறமும் பார்த்தே கடக்க வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முதுகெலும்பாக விளங்குவது போக்குவரத்து. பொருட்களை சந்தைப்படுத்த மக்கள் விரைவாக பயணம் செய்ய உதவுவதால் போக்குவரத்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது.
ரயில் பயணத்தின் போது முன்பதிவு செய்ய பயன்படும் இணையதளத்தின் சுருக்க பெயர் என்ன? ரயில் பயணத்தின் போது முன்பதிவு செய்ய பயன்படும் இணையதளத்தின் சுருக்க பெயர் IRCTC. இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் மூலம் பயணிகள் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். IRCTC. மிதிவண்டியில் காற்றழுத்தம் சரியாக இருப்பதை உறுதி செய்வது ஏன் அவசியம்? மிதிவண்டியில் காற்றழுத்தம் சரியாக இருப்பதை, அதாவது டயர்ல கரெக்டா காத்து இருக்கணும்னு ஏன் மெயின்டைன் பண்றாங்க? எளிதாக ஓட்ட பாதுகாப்புக்காக. மிதிவண்டியில் சரியான காற்றழுத்தம் இருந்தால் மட்டுமே ஓட்டுவது எளிதாகவும் விபத்துக்கள் இல்லாமலும் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளின் மொத்த நீளம் சுமார் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளின் நீளம் மொத்தம் 1,67,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் அனைத்து வகை சாலைகளும் சேர்த்து சுமார் 1,67,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் உள்ளன. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. தமிழகத்தை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வேயின் முக்கிய நிர்வாக தலைமையகம் சென்னையில் உள்ளது. தமிழகத்தை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வேயின் முக்கிய நிர்வாக தலைமையகம் சென்னையில் உள்ளது. மிதிவண்டியில் உள்ள எந்த பாகம் திசையை மாற்ற பயன்படுகிறது? மிதிவண்டியில் உள்ள எந்த பாகம் திசையை மாற்ற பயன்படுகிறது? கைப்பிடி. மிதிவண்டியின் கைப்பிடி திசையை திருப்புவதற்கும் பிரேக் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகின்றன. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தொடங்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே சேவை மும்பையில் தொடங்கி வைக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் சேவை மும்பையில் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? பின்னலாடை திருப்பூர். பின்னாடி திரும்பி பாரு, அப்ப பின்னாடி, அப்போ திரும்பி பாரு, திருப்பூர். திருப்பூரின் ஏற்றுமதி வணிகத்திற்கு அங்கிருக்கும் சிறந்த போக்குவரத்து வழித்தடங்கள் பெரும் துணையாக உள்ளன. அவசர காலத்தில் கடற்கரையில் உள்ளவர்களை மீட்க பயன்படும் சிறிய படகுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அவசர காலத்தில் கடற்கரையில் உள்ளவர்களை மீட்க பயன்படும் சிறிய படகுகள் உயிர்காக்கும் படகு. கடலில் விபத்து ஏற்படும் போது மக்களை பாதுகாக்க லைஃப் போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதை பயன்படுத்துறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் சாலை அல்ல? கீழ்கண்டவற்றுள் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் சாலை அல்லனா தனியார் தொழிற்சாலை. பொது சாலைகள் அனைத்தும் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகின்றன. தனியார் சாலைகள் அந்தந்த நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. ரயில் தண்டவாளங்கள் எதனால் செய்யப்படுகின்றன? இரும்பு மற்றும் எஃகு. அதிக எடையுள்ள ரயில்களை தாங்குவதற்காக தண்டவாளங்கள் வலிமையான எஃகு கொண்டு உருவாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் முக்கிய ரயில்வே சந்திப்புகளில் பொருந்தாதது எது? தமிழ்நாட்டின் முக்கிய ரயில்வே சந்திப்புகளில் பொருந்தாதது ஊட்டி. ஊட்டி ஒரு மலை ரயில் நிலையம். இது ஒரு சந்திப்பு கிடையாது, ஜங்ஷன் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் எது வான்வழி போக்குவரத்தின் ஒரு வகை அல்ல? வான்வழி போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் என்பது நீருக்கு அடியில் செல்லும் நீர்வழி போக்குவரத்து சாதனம். மிதிவண்டியை முன்னோக்கி நகர்த்த தேவையான ஆற்றலை வழங்கும் பாகம் எது? மிதிவண்டியை முன்னோக்கி நகர்த்த தேவையான ஆற்றலை வழங்கும் பாகம் மிதி. அதாவது பெடல் போடணும், முன்னாடி நோக்கி போனோம்னா பெடல் போட்டாதான் போக முடியும். நாம் பெடல்களை மிதிக்கும் போது கிடைக்கும் ஆற்றல் சங்கிலி வழியாக பின் சக்கரத்திற்கு சென்று மிதிவண்டியை நகர்த்துகிறது. இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் போக்குவரத்திற்கு எதனை பயன்படுத்தினார்கள்? இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் போக்குவரத்துக்கு எதனை பயன்படுத்தினார்கள்? விலங்குகள். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் நடைபயணமாகவும் பிறகு மாடு, குதிரை, கழுதை போன்ற விலங்குகளை பயன்படுத்தியும் பயணம் செய்தனர். இதோட 52 வினாக்கள் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து 4th ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷன் தான். ஆனா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில இந்த சைக்கிள் பத்தி எல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, வான்வெளியில என்ன முத அனுப்புனது என்ன, அந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கண்டிப்பா கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா 1 to 5th ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு சில லெசன் இருக்கு. அது நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அது படிச்சாதான் எக்ஸாம்ல கேட்கும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இதனுடைய PDF வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.